சென்னையில அவர் வீட்ல மயங்கி விழுந்திருக்காரு போண்டாமணி. ஸோ, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். பவுனு பவுனு தான் படத்து மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் போண்டாமணி. அதனைத் தொடர்ந்து வடிவேலு கூடவும், கவுண்டமணி கூடவும் நெறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நகைச்சுவை நடிகர்களோட கலக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கூட்டணியில நெறைய காட்சிகள்ல நடிச்சிருப்பாரு. குசேலன் படம், சச்சின், வேலாயுதம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு போண்டாமணி. இந்த நிலையில இப்ப ரீசென்ட்டா சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு வந்திருக்காரு. வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த நிலையில இன்னைக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அத தொடர்ந்து அவர ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க கொண்டு போனதுக்கு அப்புறமா அவர் இறந்து போயிட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் போண்டாமணியோட மறைவு பார்த்தீங்க அப்படின்னா, ரசிகர்கள் மத்தியிலயும் சரி, தமிழ் திரையுலகத்த சேர்ந்தவங்களுக்கும் சரி, ரொம்ப பெரிய சோகத்தையும், அதே நேரத்தில அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு தகவல் கண்டிப்பா நம்மளுக்குமே ரொம்ப பெரிய சோகத்தையும், அதிர்ச்சியும் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவர் வந்து நெறைய பேர சிரிக்க வச்சிருந்தாரு. சிரிக்க வச்சுட்டும் இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய சோகத்த குடுத்திருக்காரு. நம்ம சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கலாம். நன்றி.